ஹாய் அண்ட் வெல்கம் டு ஈஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் காஞ்சி. இன்னைக்கு லெசன்ல நாம தமிழ்ல ரொம்ப காமனா யூஸ் பண்ற சென்டென்சஸ் பட் இங்கிலீஷ்ல நாம அதிகமா டிஸ்கஸ் பண்ணாத ப்ராக்டிஸ் பண்ணாத ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் அதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இட்ஸ் கோயிங் டு பி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் as always. So without any further delay, let's quickly get into today's lesson. Alright, இன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண போற ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் இருக்கும், சென்டென்ஸ் உடைய சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்ட் வந்து ஒரு நவுனா இருக்கும் இல்லையா, அந்த நவுனை டிஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல நம்ம ஒரு adjective clause எழுத போறோம். ஆனால் அந்த adjective clause-ஐ நம்ம passive voice-ல எழுத போகிறோம். ஸோ சப்ஜெக்ட் எழுதிட்டோம், சென்டென்ஸ் உடைய சப்ஜெக்ட். அதுக்கடுத்து என்ன வரணும், சென்டென்ஸ் உடைய verb வரணும். அந்த adjective clause வந்து சப்ஜெக்டை டிஸ்கிரைப் பண்ணி வரதுனால அதை எழுதிட்டு அதுக்கப்புறம் சென்டென்ஸ் உடைய verb எழுத போகிறோம். பட் இன்னைக்கு பார்க்க போகிற எல்லா எக்ஸாம்பிள்ஸ்லையும் அந்த verbும் passive voice-ல தான் நம்ம எழுத போகிறோம். ஓகே, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. ஆல்ரைட், இன்னைக்கான ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. நேத்து சப்மிட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் அப்ரூவ் ஆகிடுச்சு. ஸோ பாசிவ் வாய்ஸ் நம்ம தமிழ்ல யூஸ் பண்ணி பேசும்போது தூய தமிழ்ல பேச மாட்டோம் இல்லையா. பேச்சு வழக்குல நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணுவோம்னா, ஒரு ஆக்ஷனை யாரோ ஒருத்தவங்க பண்ணாங்க, தேர்ட் பர்சன் பண்ண மாதிரி சொல்லுவோம். இல்ல ஒரு ஆக்ஷன் நடந்துடுச்சு, அப்ரூவ் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். தூய தமிழ்ல சமர்ப்பிக்கப்பட்ட, செய்யப்பட்ட, நடத்தப்பட்ட இப்படின்னு இருக்கும். பட் பேச்சு வழக்குல நம்ம இதை இப்படிதான் யூஸ் பண்ணுவோம். ஆல்ரைட், ஸோ இந்த சென்டென்ஸ்ல இருக்கிற சப்ஜெக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆவணங்கள், டாக்குமெண்ட்ஸ். ரைட், தி டாக்குமெண்ட்ஸ் அப்ரூவ் ஆகிடுச்சுன்றத பாசிவ் வாய்ஸ்ல ஹேவ் பின் அப்ரூவ்ட், டாக்குமெண்ட்ஸ்னு ப்ளூரல் இருக்கிறதுனால ஹேவ் பின் சொல்லியிருக்கோம். ஹேவ் பின் அப்ரூவ்டுன்றது பிரசன்ட் பர்ஃபெக்ட் பாசிவ் வாய்ஸ். ஓகே, தி டாக்குமெண்ட்ஸ் ஹேவ் பின் அப்ரூவ்ட். இப்போ டாக்குமெண்ட்ஸை டிஸ்கிரைப் பண்ணி வந்திருக்கிற adjective clause என்ன, நேற்று சமர்ப்பிக்கப்பட்ட டாக்குமெண்ட்ஸ்னு சொல்லியிருக்கோம். தி டாக்குமெண்ட்ஸ் தட் வர் சப்மிட்டட் எஸ்டர்டே, the documents that were submitted yesterday have been approved. ஸோ இங்கே the documents என்ற நவுனை டிஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வந்திருக்கிற that were submitted yesterdayன்றது தான் adjective clause. அதை எழுதிட்டு அதுக்கப்புறம் ரிமைனிங் மெயின் clause, அந்த மெயின் clause உடைய verb எழுதியிருக்கோம், have been approved அப்படின்னு. ஓகே, ஸோ இங்கே சப்மிட் பண்ண ஆக்ஷனையும் யார் பண்றாங்கன்னு நம்ம சொல்லலை, அப்ரூவ் பண்ண ஆக்ஷனையும் யார் பண்றாங்கன்னு சொல்லலை. ஓகே, ஒரு ஆக்ஷனை செய்யறவங்க யாருன்னு நமக்கு தெரியல, இல்லை அதை சொல்லணும்னு அவசியம் இல்லை, இல்ல அதை சொல்லாமலே எல்லாருக்கும் புரியும் அப்படின்னும் போதுதான் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் யூஸ்வலி பாசிவ் வாய்ஸை யூஸ் பண்ணுவாங்க. அதை ஆக்ஷனை செய்யறவங்க இவர்களால் செய்யப்பட்டதுன்னு சொல்றதுக்கு பாசிவ் வாய்ஸ்ல பை யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், தி டாக்குமெண்ட்ஸ் தட் வர் சப்மிட்டட் எஸ்டர்டே ஹேவ் பின் அப்ரூவ்ட் பை த சேர்பர்சன் அப்படின்னு சொல்லலாம். சேர்பர்சனால் அப்ரூவ் செய்யப்பட்டது அப்படின்னு அர்த்தம். கரெக்டா? இந்த மாதிரி பை யூஸ் பண்ணி நம்ம பாசிவ் வாய்ஸ் பேசுறதுக்கு the chairman has approved the documents அப்படின்னு நம்ம சொல்லிடலாமே. documents have been approved by the chairman னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஓகே, so we are not going to make the sentence intentionally complicated. கரெக்டா? நம்மளே வேணும்னே அது கஷ்டமா இருக்கக்கூடாது, காம்ப்ளிகேட் பண்ணக்கூடாது. ஸோ எங்கே கண்டிப்பா பாசிவ் வாய்ஸ் தேவையோ அங்க மட்டும் யூஸ் பண்ணணும். எங்கே கண்டிப்பா தேவைன்னா சென்டென்ஸ்ல இருக்கிற ஆக்ஷனை செய்யறவங்க யாருன்னு தெரியாது, இல்ல சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னும் போது தான் பாசிவ் வாய்ஸ்க்கு நம்ம போகணும். அந்த மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ் தான் இன்னைக்கு எல்லாமே நம்ம பார்க்க போறோம். ஓகே, செகண்ட் எக்ஸாம்பிள் போலாம். போட்டிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. பேச்சு வழக்குல நாம காம்படிஷனுக்கு செலக்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சர்டிபிகேட்ஸ் கொடுத்தாங்க வேற யாரோ ஒருத்தர் அந்த ஆக்ஷனை பண்ண மாதிரி தான் நம்ம சொல்லுவோம். பேச்சு வழக்குல நம்ம நிறைய இங்கிலீஷ் வேர்ட்ஸ் கலந்து தான் பேசுவோம். கரெக்டா? அப்பதான் நம்மளோட பேச்சு வந்து நார்மலா இருக்கிற மாதிரி இருக்கு. சேட்லி அதுதான் ரியாலிட்டி. பட் நம்ம அதனால தான் நான் பேச்சு வழக்குலையும் எப்படி சொல்லுவோன்றத சொல்றேன். ஓகே, பாருங்க, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. The students were given அப்படின்ற வேர்ட் யூஸ் பண்ணலாம், இல்ல awarded. The students were awarded certificates. இல்லைன்னா the students were given certificates. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்டூடெண்ட்ஸ் were givenனா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வழங்கப்பட்டது, கொடுக்கப்பட்டதுன்னு அர்த்தம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸை டிஸ்கிரைப் பண்ணி எந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்தாங்கன்னு சொல்றோம்னா போட்டிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்கள். ரைட், the students who were selected இல்ல who were chosen for the competition were awarded certificates. Okay, the students were awarded certificates in the sentence. The students in the subject were awarded அப்படின்றது past simple passive voice. Okay, simple past tense உடைய passive form இது were awarded. And students describe பண்ணி பக்கத்துல வந்திருக்கிற adjective clause என்னதுன்னு பாத்தீங்கன்னா who were chosen for the competition. இதுவும் simple past passive formல தான் இருக்கு. Alright, சரி, தேர்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். நேற்று இரவு அனுமதிக்கப்பட்ட நோயாளி டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளார் அப்படின்னு சொல்றோம். ஓகே, நேற்று நைட் அட்மிட் ஆன பேஷண்ட் டிஸ்சார்ஜ் ஆயிட்டாங்க. கரெக்டா? ஸோ பேஷண்ட் டிஸ்சார்ஜ் ஆயிட்டாங்க. டிஸ்சார்ஜ் பண்ண ஆக்ஷனை யார் பண்ணுவாங்க? யூஸ்வலி ஹாஸ்பிட்டல் இருக்க நர்ஸ், டாக்டர்ஸ் தான் பண்ணுவாங்க. கரெக்டா? ஸோ அந்த சென்டென்ஸ்ல பை த நர்ஸ் ஆர் பை த டாக்டர்ஸ்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதனால தான் நம்ம இங்க பாசிவ் வாய்ஸ்ல த பேஷண்ட்
has been discharged அப்படின்னு சொல்றோம். ஓகே, இது present perfect passive form. The patient has been discharged. இப்போ பேஷண்ட்டை டிஸ்கிரைப் பண்ணி வந்திருக்கிற adjective clause என்ன? நேற்று இரவு அனுமதிக்கப்பட்ட நோயாளி. The patient who was admitted last night has been discharged. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். The patient has been dischargedன்றதான் சென்டென்ஸ். இந்த பேஷண்ட்னு இருக்கிற சப்ஜெக்ட் நவுனை டிஸ்கிரைப் பண்ணி adjective clause வந்திருக்கு. அதில் இருக்கிற வேர்பும் passive formல இருக்கு. Who was admitted last night அப்படின்னு. ஆல்ரைட், 4வது எக்ஸாம்பிள் பாருங்க. கடந்த மாதம் பதவி உயர்வு பெற்ற ஊழியர் சென்னை கிளைக்கு மாற்றப்பட்டுள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்ம பேச்சு வழக்கில் எப்படி சொல்லுவோம்னா, லாஸ்ட் மந்த் ப்ரமோட் ஆன எம்ப்ளாயி இப்போ சென்னை பிரான்ச்க்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டாரு. ஓகே, சென்னை பிரான்ச்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அப்படின்னும் சொல்லுவோம். தி எம்ப்ளாயி ஹேஸ் பின் டிரான்ஸ்ஃபர்ட் டு த சென்னை பிரான்ச். தி எம்ப்ளாயி ஹேஸ் பின் டிரான்ஸ்ஃபர்ட். கரெக்டா? எம்ப்ளாயியை டிஸ்கிரைப் பண்ணி வந்திருக்கிற சென்டென்ஸ் என்ன? கடந்த மாதம் பதவி உயர்வு பெற்ற ஊழியர். The employee who was promoted last month has been transferred to the Chennai branch. அதே சென்டென்ஸ் பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணியிருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. நேற்று ரிலீஸ் ஆன சாங் மில்லியன் டைம்ஸ் ஸ்ட்ரீம் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். நேற்று வெளியான பாடல் மில்லியன் கணக்கில் ஸ்ட்ரீம் செய்யப்பட்டுள்ளது. சாங் மில்லியன் டைம்ஸ் ஸ்ட்ரீம் ஆகியிருக்கு அப்படின்றத சொல்லலாம். The song has been streamed millions of times. ஓகே, has been streamed. streamedனா ப்ளே ஆகியிருக்கு, ப்ளே பண்ணியிருக்காங்க. வேர்ல்ட் ஃபுல்லாக இந்த சாங்கை மில்லியன் டைம்ஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறது தான் ஸ்ட்ரீம்டுன்னு சொல்கிறோம். The song has been streamed millions of times. சாங்கை டிஸ்கிரைப் பண்ணி வந்திருக்கிற adjective clause சொல்லி இந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணுங்க. Yes, the song that was released yesterday has been streamed millions of times. Okay, alright, இதுக்கான லாஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். 50 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட வீடு புதுப்பிக்கப்பட்டுள்ளது. ஓகே, 50 இயர்ஸ்க்கு முன்னாடி கட்டின வீடை ரெனோவேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றோம். ஓகே, த ஹவுஸ் ஹேஸ் பின் ரெனோவேட்டட். ஓகே, ஹவுஸை டிஸ்கிரைப் பண்ணி வந்திருக்கிற சென்டென்ஸ், த ஹவுஸ் தட் வாஸ் பில்ட் மோர் தென் 50 years ago or just 50 years ago. ஓகே, த ஹவுஸ் தட் வாஸ் பில்ட் 50 years ago has been renovated. ஸோ நிறைய பேர் பண்ற மிஸ்டேக், த ஹவுஸ் ஹேஸ் பின் ரெனோவேட்டட் தட் வாஸ் பில்ட் 50 years ago இப்படி எழுதுறது. அதாவது adjective clause-ஐ sentence உடைய எண்ட்ல எழுதுறது. adjective clause-உடைய பிளேஸ்மெண்ட் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எந்த நவுனை டிஸ்கிரைப் பண்ணி வருதோ அதுக்கு பக்கத்துலேயே இருக்கணும். அதை சொல்லிட்டு தான் ரிமைனிங் சென்டென்ஸை நம்ம சொல்லணும். ஓகே, ஸோ ஆல் ரைட், தட்ஸ் ஆல் டு டூ வித் டுடேஸ் லெசன். இன்னைக்கு லெசன் உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையா, எந்த அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்றத ப்ளீஸ் லெட் மீ. இதே சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி நீங்க உங்களோட ஓன் எக்ஸாம்பிள்ஸை காமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் லெசன் till the very end. I'll see you all in the next video. Till then, take care and bye.